அறிமுகம் தமிழ் மண்ணில் ஒலித்த பக்தி இசைகளில் முருகன் புகழ் என்றுமே தனித்துவம் வாய்ந்தது. அந்த பக்தியின் ஓசையை உணர்த்தும் ஒவ்வொரு சொலும் மனிதனை உள்ளிருந்து மாற்றும் சக்தி கொண்டது. முருகன் என்ற பெயரை உச்சரிக்கும் போது மனம் அமைதியடைகிறது. அவன் திருவருள் நம்மை உயர்த்துகிறது. இந்த கதை ஒரு மனிதன் துன்பத்திலிருந்து பக்தி வழி உயர்ந்த பயணம், ஒரு ஆன்மாவின் மாற்றம், ஒரு அருள் அனுபவம். அத்தியாயம் 1. துன்பத்தின் தொடக்கம். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்தன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது. ஆனால் காலம் மாறியபோது அவன் மனதில் குழப்பமும் துன்பமும் அதிகரித்தது. பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லை. சுற்றிலும் நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான அன்பு இல்லை. எதுவும் சரியாக போகவில்லை. அவன் மனதில் ஒரு கேள்வி: என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அந்த கேள்வி அவனை நாள் முழுவதும் துன்பப்படுத்தியது. அத்தியாயம் 2. தேடல். ஒரு நாள் அவன் ஒரு பழமையான முருகன் கோவிலுக்கு சென்றான். அங்கு ஒரு வயதான சாமியார் முருகனைப் பற்றி பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாடல் அவன் மனதை நிம்மதியாக மாற்றியது. அவன் சாமியாரிடம் கேட்டான், இந்த அமைதி என்ன? நான் எப்படி இதை பெற முடியும்? சாமியார் சிரித்தார். முருகனை நம்பு. அவன் பெயரை பாடு. அவன் உன்னை வழிநடத்துவான். அத்தியாயம் 3. பக்தியின் தொடக்கம். அரவிந்தன் தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை பாடத் தொடங்கினான். முதலில் வார்த்தைகள் சரியாக வரவில்லை. ஆனால் மனம் முழுவதும் பக்தி இருந்தது. அவன் சொன்னான், வேலவா, எனக்கு வழிகாட்டும் ஒளியே, என் இருள் வாழ்க்கையை நீ ஒளிரச் செய். அந்த நொடியில் அவன் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. அத்தியாயம் 4. அருள் அனுபவம். ஓர் இரவு அவன் கனவில் முருகனை கண்டான். முருகன் மயிலின் மீது அமர்ந்து அவனை நோக்கி சிரித்தார். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். அந்த கனவு அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவன் இனி தனியாக இல்லை என்று உணர்ந்தான். அத்தியாயம் 5. திருப்புகழ் பாடல் உருவாகிறது. அரவிந்தன் தனது உணர்வுகளை பாடலாக வெளிப்படுத்தத் தொடங்கினான். மயிலேறி வந்தாயே, மனமே கவர்ந்தாயே, வேலொளி வீசும் வீரனே, என்னை காத்திடுவாயே. அவன் பாடல்கள் கிராமத்தில் பரவின. அனைவரும் அதை கேட்டு ஆனந்தமடைந்தனர். அத்தியாயம் 6. பக்தியின் சக்தி. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. மழை பெய்யவில்லை. பயிர்கள் காய்ந்துவிட்டன. அனைவரும் கவலையில் இருந்தனர். அரவிந்தன் முருகனை நோக்கி பாடினான். வரம் தரும் கந்தனே, வானம் திறந்து அருள் புரிவாயே. அந்த இரவு மழை பெய்தது. அனைவரும் முருகனின் அருளை உணர்ந்தனர். அத்தியாயம் 7. பயணம் தொடர்கிறது. அரவிந்தன் பல கோயில்களுக்கு சென்று முருகன் புகழை பாடினான். அவன் பாடல்கள் மக்களின் மனதை மாற்றின. துன்பத்தில் இருந்தவர்கள் நம்பிக்கை பெற்றனர். தவறான பாதையில் இருந்தவர்கள் திருந்தினர். அத்தியாயம் 8. இறுதி உணர்வு. ஒரு நாள் அவன் ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருந்தான். அவன் மனதில் முழு அமைதி. அவன் உணர்ந்தான், முருகன் வெளியில் இல்லை, அவன் என் உள்ளத்தில் இருக்கிறான். முடிவு. அரவிந்தன் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து பக்தி வழி உயர்ந்த ஆன்மாவாக மாறியது. அவன் பாடல்கள் திருப்புகள் போல மக்களின்